சீரியல் பெடிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே அம்மா மூலமாக விஜயும் காவேரியும் சேர்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே வீட்டில் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு காவேரி மிஸ் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா, அப்போனா காவேரி மிஸ் எனக்கு அம்மாவாக வரமாட்டாங்களா அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. உடனே இப்போவே நான் மிஸ் கிட்ட பேசுகிறேன், நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க, அப்போ கல்யாணம் பண்ணிக்குவாங்க, எனக்கே அம்மாவாகவும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை ரொம்ப ஆசையோட வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் அது வாட்டில் வெளியில் நடந்து போகுது. மிஸ் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் காவேரி வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் காவேரி விஜய் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாங்க காவேரி இருந்துக்கிட்டு, நான் ஏற்கனவே பார்த்தேன்ல அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் எல்லாரும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டீங்க, அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னதும் எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. அதுக்கு நீ கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜயோட சேர்த்து வைக்கணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இது இந்த மாதிரி காவேரி முடிவு எடுக்கிறதுக்கு ஆயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது. இனிமேல் இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க யாரும் அப்படின்ட்டு காவேரி போயிடுறாங்க. இங்கே நிவின் இருந்துக்கிட்டு இல்லை இதை ஏதாவது பண்ணி தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே விஜய் வீட்டில் அம்முவை காணுமேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. தாத்தா விஜய் சித்தி எல்லாரும் ரூமை ஃபுல்லாக தேடுறாங்க. ஆனால் எங்கேயுமே அம்மு இல்லை. அம்மு இல்லாதனால இங்கே விஜய் அழுகுறாங்க. அம்மு எங்கே போனா, இருக்கிற குழப்பத்தில் நான் அம்முவை மறந்துட்டேனே, இப்போ என்ன பண்ண, அம்முவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டேவும் விஜய் வெளியில் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்துட்டு இங்கே காவேரிக்கும் கால் பண்ணுறாங்க. மிஸ் அம்மு அங்கே வந்தாளா அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்ன சார் கேட்குறீங்க, அம்மு எப்படி இங்கே வருவா, இங்கே எங்கேயும் வரலையே, நீங்கள் கூட்டு வராமல் அம்மு மட்டும் எப்படியே தனியாக வருவா, நானும் அங்கேருந்து கூட்டு வரல, அப்படி இருக்கும்போது அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. உடனேவோ இங்கே விஜய் இருந்துக்கிட்டு இல்லை மிஸ் நீங்கள் வீட்டுக்கு அம்மு வரேன்னு சொன்னான்னு கூட்டு போயிட்டீங்களோன்னு கேட்டேன், அம்மு வீட்டில் இல்லை காணும் அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, அம்மாவை காணுமா அப்படின்ட்டு காவேரி பதறி போய் அழுகுறாங்க. உடனேவோ இங்கே சாரதா இருந்துட்டு என்ன ஆச்சுடி அப்படின்ட்டு கேட்குறாங்க. அம்மாவை காணுமாம்மா வீட்டில் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சாரதா இருந்துக்கிட்டு என்னடி சொல்கிறேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இருமா, நல்லா எல்லா இடத்துலையும் வீட்டெல்லாம் தேடி பார்த்தீங்களா, வீட்டில் இருந்து அம்மா எங்கே போவா, போயிருக்க மாட்டான், நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு தடவை அப்படின்னு சொல்கிறாங்க. 2-3 தடவை பார்த்துட்டேன், வீட்டில் எங்கேயுமே இல்லை, அம்மா வெளியில் தான் எங்கே போயிட்டான்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு விஜய் தேடுறதுக்காக போகிறாங்க. ஒன்று நேரத்தில் காவேரி நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நானும் இங்கே எல்லாரும் தேடி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியும் ஒரு பக்கம் தேடி பார்க்குறாங்க. விஜய் இங்கே காவேரி வீட்டுக்கு போகிற வழியில் தேடிக்கிட்டே போகிறாங்க அம்மு இருக்கிறாளா இல்லையான்ட்டு. இந்த நேரத்தில் காவேரி வீட்டுக்கும் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு காவேரியை வண்டியில் ஏற்றிட்டு விஜயும் காவேரியும் சேர்ந்து ரோட்டில் தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாரதா நிவின் எல்லாரும் அம்மு எங்கே போயிருப்பா, நடந்து தான் போயிருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சாரதா ஏற்கனவேவும் அம்முவை அந்த பசுபதியோட பையன் கடுத்து வச்சுருந்தான். இப்போ அம்மு மறுபடியும் காணாமல் போயிட்டாலே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா நிவின் கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. நிவின் இருந்துட்டு இல்லை அந்த மாதிரிலாம் இனிமேல் பசுபதி பண்ண மாட்டான், அவன் இனிமேல் காவேரி விஷயத்தில் தலையிட மாட்டான், நீங்கள் அதெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க அத்தை அப்படின்ட்டு நிவின் சாரதாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிவினும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ரோட்டில் ஒரு குழந்தை மயக்கம் போட்டு கிடக்குது. உடனே விஜயும் காவேரியும் வண்டி விட்டு வேகமாக இறங்கி போய் அங்கே கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அம்மு தான் மயக்க போட்டு இருக்கிறாங்க, லைட்டாக அடிபட்டிருக்கு. உடனே விஜயும் காவேரியும் அம்முவை பார்த்துட்டு அழுகுறாங்க. அழுதுட்டு அம்முன்னு எழுப்ப பார்க்குறாங்க. ஆனால் அம்மு மயக்கத்திலே இருக்கிறாங்க. அம்முவை ஹாஸ்பிட்டலுக்கு உடனே தூக்கிட்டு போகிறாங்க. காவேரி அம்முவை தூக்கி வச்சுட்டு அழுகுறாங்க. அம்முன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டேவும் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே டாக்டர் அம்மு மயக்கத்தில் இருக்கா, அவளுக்கு ஏதோ அடிபட்டிருக்க மாதிரி இருக்குது, என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டரை செக்அப் பண்ண சொல்கிறாங்க. டாக்டரும் அம்முக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்கே விஜய் ஒரே அழுகையாக இருக்குது. காவேரி நான் அம்முவை பார்த்துக்காதனால தான் இப்படி ஆயிடுச்சு மிஸ், என்னால் தான் எல்லாமே நடந்துச்சு, அம்முவை நான் சரியாக பார்த்துருந்துருக்கணும் அப்படின்ட்டு இங்கே ஒரே அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இங்கே அம்மு முழிச்சிடுறாங்க. முழிச்சதும் இங்கே டாக்டர்கிட்ட விஜய் என்ன அம்முக்கு என்ன பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த குழந்தை ஏதோ பார்த்துட்டு அப்படியேவும் மயக்கம் போட்டு விழுந்திருக்கு, மற்றபடி பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. உடனேவும் காவேரி அம்மு கிட்ட போயிட்டு அம்மு எதுக்கு சொல்லாமல் கொல்லாமல் வீட்டை விட்டு போகிற, நடந்து நீ வீட்டை விட்டு இப்படிலாம் போகக்கூடாது தனியாக, இப்போ பாரு அப்பா எவ்வளோ பதறிட்டாங்க, நான் எவ்வளோ பதறிட்டேன்னு தெரியுமா, அப்பா விட்டு ஏன் போனேன், அப்பா உன்னை கவனிக்காமல் விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் காவேரி நீ காணாமல் போயிட்டேன்னு சொன்னதும் எனக்கு உயிரே போயிடுச்சு,
ஏன் இப்படியெல்லாம் பண்ண அப்படின்ட்டு காவேரியும் கேட்குறாங்க. உடனேவும் என் அம்மா இருந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்காக தான் நான் வந்தேன் மிஸ் அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நீ அப்பா கிட்ட சொன்னால் அப்பா வந்து விட்டுருப்பாங்கல்ல, நீ ஏன் இதுக்கு தனியாக நடந்து வர்ற அப்படின்ட்டு அம்மு வந்து அம்மு கிட்ட வந்து காவேரி கேட்குறாங்க. இந்த நேரத்தில் நிவின் சாரதா எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அம்முக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்ட்டு சாரதா பதட்டப்பட்டு கேட்குறாங்க. எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டரும் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாங்க. அம்மு ஏதோ பதட்டத்தில் பயத்தில் அப்படியே கீழே விழுந்திருக்கா ஏதோ வண்டியை பார்த்துட்டு, மற்றபடி நல்ல வேலை கடவுள் புண்ணியத்தினால ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா நினச்சி சந்தோஷப்படுறாங்க. இந்த நேரத்தில் அம்மு இருந்துக்கிட்டு சரி நான் எதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உன்னை காவேரி ஆமாண்டா நீ எதுக்காக நீயா தனியாக வீட்டுக்கு வரணும் அப்படி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன்னா நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பேன், இல்லாட்டி உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி தனியாலாம் எங்கேயும் போகக்கூடாது, இப்போ கொஞ்சம் பதட்டமாயிடுச்சுல அப்படின்ட்டு காவேரி சொல்கிறாங்க. மிஸ் நான் ஒன்று எங்கள் வீட்டில் நடந்துச்சு, அதை உங்ககிட்ட கேட்டுட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அம்மு என்ன சொல்லு அப்படின்ட்டு இங்கே காவேரி கேட்டதும் அம்மு இருந்துக்கிட்டு மிஸ் நீங்கள் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிவிட்டு போயிடுவீங்களாமே, அப்புறம் நான் எப்படி உங்களை அம்மானு கூப்பிட முடியும், எனக்கு நீங்கள் அம்மாவா வரமாட்டிங்களா அப்படின்னு அம்மு கேட்குறாங்க. உனக்கு காவேரி என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. மிஸ் நீங்கள் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க மிஸ், எனக்கே அம்மாவா எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை காவேரி கிட்ட சொல்லுது. உடனே காவேரி இது எப்படி குழந்தைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு நீங்களும் எங்கள் சித்தியும் அவங்க பேசினது எல்லாத்தையுமே காவேரி கேட்டிருக்கா, அதுவும் இல்லாமல் எங்கள் சித்தியும் நான் வந்த பிறகு இதெல்லாம் சொன்னாங்க, அதை கேட்டுட்டு தான் அம்மு இப்படி வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கா போலுக்கு, இப்போ தான் அம்மா சொல்கிறத பார்த்தா எனக்கு தெரியுது அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனேவும் விஜய் என்ன அம்மு இப்படியெல்லாம் கேட்காத, மிஸ் கிட்ட இப்படியெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மிஸ் எங்கள் அப்பா ரொம்ப நல்லவங்க, அவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க மிஸ், மிஸ் எங்கள் அம்மாவும் நீங்களும் ஒரே மாதிரியே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்படியே உங்கள் மாதிரியே இருக்கிறாங்க மிஸ் அப்படின்ட்டு எங்கள் அம்மு சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு என்ன அம்மு சொல்கிற அப்படின்ட்டு கேட்குறாங்க விஜய் கிட்ட. அப்பா அவங்க ஃபோனை கொடுங்களேன் மிஸ்ஸுக்கு அம்மாவை காமிக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் யோசிச்சுட்டு இருக்காங்க. கொடுங்கப்பா அப்படியே அம்மா மாதிரியே தானே மிஸ் இருக்கிறாங்க, அதை மிஸ் கிட்ட காமிப்போம், அதனால தான் நான் சொல்கிறேன் மிஸ் நீங்கள் எங்கள் அம்மாவை வாங்க மிஸ் எனக்கு எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அம்மு கேட்குறாங்க. உடனே இங்கே விஜய் ஃபோனை கொடுத்ததும் அம்மு அந்த ஃபோட்டோவை அப்படியே காவேரிக்கு காமிக்கிறாங்க. காமிச்சதும் காவேரிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன அம்மு சொல்கிறதெல்லாம் உண்மையா, உங்கள் ஒய்ஃப் அப்படியே என்ன மாதிரிவா இருப்பாங்க அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு விஜய் தலையாட்டுறாங்க. இந்த நேரத்தில் அம்மு இருந்துட்டு மிஸ் நீங்கள் என்னுடைய அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே காவேரி இருந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏய் அந்த குழந்தை அவ்வளோ தூரம் சொல்லுதுலடி, அதுவும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் வேறு ஒன்றை மாதிரியே இருக்காங்கல்ல, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கோ, அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு போலுக்க அப்படின்ட்டு இங்கே எல்லாருமே வீட்டில் உள்ளவங்க அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் சொல்கிறாங்க. உடனே சாரதாவும் அவளை அந்த தம்பி அவ்வளோ தூரம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது காரணம் அவரோட ஒய்ஃப்னால தான் போலுக்க, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கோ, அதே அளவு உன்னை வந்து விரும்புவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க. உடனே காவேரி சரி எனக்கு அவருக்கு உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தான் அம்மு அப்படின்ட்டு அம்மு கிட்ட சொல்கிறாங்க. அம்மு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது சீரியல் எப்படி தான் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.